Sir, the mic is on. Good evening, students. This is Professor R. Suren from Government College of Technology. Today we are going to some of the questions in heat and mass transfer. So in the first question, pathina or superana question, heat transfer on the take place according to the end law of thermodynamics kekranga. Zeroth law, first law, second law, third law. End law irukka vaaipu irukku. So next slide. So on the this is due to second law of thermodynamics அப்படினா இது heat transfer energy flow from high temperature to low temperature, but the amount of this heat is constant. So it happens according to first law of thermodynamics, and consideration of zeroth law is related to thermal equilibrium only in temperature, only not temperature variation. முன்னாடி previous slide sir, first law sir. ஓஹோ ஆனா heat transfer take place second law of thermodynamics தான் வந்து correct answer. சரியா? இங்க ஆன்சர் கீ தப்பா இருக்கு. சேஞ்ச் இட் as சரிங்க சார். ஆப்ஷன் சி. சரியா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் சரிங்க சார். சார் கேக்குதுங்களா சார்? எப்பவுமே வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல தெர்மல் கண்டக்டிவிட்டியை பத்தி அடிக்கடி கேட்பாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டியை பத்தி அடிக்கடி கேட்பாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் மாலிகுலர் வெயிட். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் நான் மெட்டாலிக் லிக்விட்ஸ் ஜெனரலி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் கேசஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஜெனரலி ஸ்மாலர் தென் சாலிட். இது பாத்தீங்கன்னா 1 and 2 1 and 3 2 and 3 1 2 3 ன்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப ஃபார் நான் மெட்டாலிக் லிக்விட் பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா ஸ்டடி இஸ் டன் ஆன் சேச்சுரேட்டட் கண்டிஷன் அப்படி சொல்றாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் நான் மெட்டாலிக் லிக்விட் வந்து ஜெனரலி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். ஸோ நான் மெட்டாலிக் லிக்விடா இருந்தா டெம்பரேச்சர் அதிகமானா தெர்மல் கண்டக்டிவிட்டி குறையும் அப்படின்றானுங்க. ஸோ அப்ப என்னன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுல என்னன்னா எக்ஸப்ஷன் சில பேர் இருப்பானுங்களா, கிளிசரின், வாட்டர், அவங்கலாம் எக்ஸப்ஷன் அப்படி சொல்றாங்க. நான் மெட்டாலிக் லிக்விட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் மாலிகுலர் வெயிட். ஸோ நான் மெட்டாலிக் லிக்விட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் மாலிகுலர் வெயிட். ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்திருந்தாங்க? இட் இஸ் டி. 1 2 3 மூணுமே கரெக்ட்னு சொல்றானுங்க. மூணுமே கரெக்ட்னு சொல்றானுங்க. அப்ப thermal conductivity decreases with increasing molecular weight, okay. Thermal conductivity decreases with increasing temperature, okay. Thermal conductivity gas smaller than solid. ஏன் வந்து சாலிட்ல வந்து பக்கத்துல மாலிகுல்ஸ் இருக்கும். அப்ப அப்படியே கொடுக்கல் வாங்கல பக்கத்துல அட்ஜஸ்டன்ட்ல கொடுத்துட்டே இருப்போம். ஆனா கேஸ் லிக்விட்லாம் வந்து தூரமா இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருக்கனால அங்க வந்து நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்கும். இப்ப தேர்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா மத்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க. கொஸ்டின் அவ்வளவுதான். இப்ப தெர்மல் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் ஏற தெர்மல் கண்டக்டிவிட்டி குறையும்ன்றான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜனுக்கு மாலிகுலர் வெயிட் 14, ஆக்சிஜனுக்கு மாலிகுலர் வெயிட் 16. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும்? அப்ப மாலிகுலர் வெயிட் அதிகமாகுதுன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி குறையும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். எப்பவுமே அந்த கம்பேர் பண்ணி பார்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா தெரியுது. thermal conductivity non-metal liquid generally decreases with increasing temperature, okay. So இந்த மூணு பாயிண்ட் வந்து இப்ப thermal conductivity பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்ப இதுல மினிமம் வேல்யூ ஆஃப் thermal conductivity எப்பவுமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா மினிமம் வேல்யூ கேட்பாங்க, அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ கேட்பாங்க. ஒருத்தன் சின்னவன் அப்படின்னா சின்னவன் யாரா சின்னவன் அப்படின்னு கேட்பாங்க. பெரியவன் அப்படின்னா யாரா பெரியவன் கேட்பாங்க. இப்ப இதுக்கெல்லாம் ஒரு டேட்டா பேஸ் வந்து நம்ம கையில இருக்கணும். அப்புறம் அதை பத்தி யோசிக்கணும். நமக்கு ஆல்ரெடி கேஸுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மின்னு தெரியும். இப்ப இதுல 3 பேர்ல யாரு கேஸ்னா ஏர் தான் கேஸ். ஸோ அதனால தெரியும். அப்ப அதோட மதிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்ப மதிப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏருக்கு 0.025 0.025 3 சாந்தள்ளி புள்ளி வருது. உட்டுக்கு 0.04 to 0.4. ஏர் வந்து ரொம்ப லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா 3 லெட்டர் தான் இருக்கு. அப்ப அது ரொம்ப கம்மி அப்படின்னு ஆச்சுங்க. 0.025. உட்டுக்கு பாத்தீங்கன்னா 0.04 to 0.4. ரப்பருக்கு 0.16 அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிளாஸ்டிக்கு 0.25 to 0.6. வாட்டருக்கு 0.6. ஸோ வாட்டர் வந்து 5 எழுத்து வார்த்தையா, அப்ப 0.6. எல்லாமே 0.0 தான் வரும்.
ரப்பருக்கு வந்து 0.4 ஹோல் ஸ்கொயர், வுட்டுக்கு வந்து 0.4 ஓட முடியுது. சரியா? சோ எல்லாமே கோரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ஏரு, வுட்டு, ரப்பரு, பிளாஸ்டிக், பாயிண்ட்ஸ், வாட்டருக்கு வந்து பிளாஸ்டிக்கை விட அதிகமா இருக்கு, ரப்பரை விட அதிகமா இருக்கு. ஏருக்கும் வாட்டருக்கும் நடுவில் தான் வுட்டு, ரப்பரு, பிளாஸ்டிக்லாம் வரும். ஸோ அதனால அதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், இப்போ இந்த கேள்வியில கேக்குறாங்க கார்க் இஸ் எ குட் இன்சுலேட்டர் அப்படின்றாங்க. கார்க் இஸ் எ குட் இன்சுலேட்டர் அப்படின்றாங்க. அது எப்படி அப்படின்றது, கார்க் இஸ் எ குட் இன்சுலேட்டர் அப்படின்றானுங்க. கார்க் இஸ் எ குட் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்கிரீன் வரல, உங்களோட ஷேர் யுவர் ஸ்கிரீன். எங்க போச்சு ஸ்கிரீன்? ஓஹோ, என் ஸ்கிரீன். கோபால் உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. தெரியல, இல்ல ஸ்டாப் ஷேர் கொடுத்து மறுபடியும் ஷேர் கொடுங்க. சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. கேக்குதா சார்? ஷேர் யுவர் ஸ்கிரீன். ஓகே, மொபைல வந்து லேண்ட்ஸ்கேப் மாத்துங்க. அவள்தான் கார்க்கு வந்து குட் இன்சுலேட்டரு, கார்க்கு குட் இன்சுலேட்டர் அப்படின்னு தெரியுது. ஐடி வீடியோ பேனல். ஓகே, சைடு பை சைடு பார்த்தோம். சைடு பை சைடு பேனல்னா ஓகே, திஸ் மே பி குட். கார்க் இஸ் எ குட் இன்சுலேட்டர். குட் இன்சுலேட்டர் ஆர் ஹைலி போரஸ். ஆமா, ரெண்டுமே உண்மைதான் நினைக்கிறேன். ஆன்சர் பார்ப்போம். சோ ரெண்டுமே உண்மைதான், ஆனால் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்றானுங்க. பிகாஸ் ஆஃப் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஸ்ட்ரக்சர், இம்ப்ரிமிபிலிட்டி, ஃபைன் ரிட்டர்ன். ஸோ வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கனால, ஸ்ட்ரக்சரா இருக்கனால, இம்பெர்மிபிளா இருக்கனால ஃபயர் ரிட்டர்ன் கார்க் இன்சுலேஷன் சொல்றாங்க. இன் அடிஷன் டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரீ கண்டக்ஷன் எலக்ட்ரான், the porosity which contain gases improve the insulation property. So good insulator are highly porous. ஆனா இது என்ன சொல்லுவாங்கன்னா, சில புக்ல எல்லாம் ஏதான் ஆப்ஷன் சொல்லுவாங்க மேக்ஸிமம். இந்த இவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கணுன்றதுக்காகவே நிறைய விஷயத்த மாத்தி மாத்தி கொடுத்துருக்கான் இந்த புக்ல. ஸோ நம்ம கொஞ்சம் உஷாரா முழிச்சுக்கிறது நல்லது. இதுல ஏதான் ஆப்ஷன் வரும், பி வராது. ஏன்னா ஏக்கு அந்த ஏ அசெஷனுக்கு ரீசன் வந்து காரணம். கார்க்கு குட் இன்சுலேட்டர் இருக்கிறதுக்கு அது காரணம் வந்து ஐடி போரஸா இருக்கு. ரெண்டும் உண்மைதான், அதுக்கு காரணம் இதுதான். சரியா? ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மறுபடியும் வந்து இன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி லீட் எனர்ஜி ப்ராபகேஷன் மீடியம் டியூ டு கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். எதுல கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும்? கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் 3 இருக்கு. கண்டக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு யாரு அப்படின்றாங்க. ஸோ காப்பரா, லெட்டா, வாட்டரா, ஏரா? ஆன்சர் போங்க. Energy propagation. Heat energy propagation is specified by thermal conductivity. For minimum progression, thermal conductivity should be minimum. Out of given option, இப்போ என்ன மினிமம் ப்ராபகேஷனை கேட்டிருக்கான் மேல கொஸ்டின் போ. ஆமா, இது மினிமம் ப்ராபகேஷன் கேட்டிருக்கான். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா, ஆல்பா ஈக்குவல் டு ரோ சி, ஆல்பா ஈக்குவல் டு கே பை ரோ சி. இது என்ன சொல்லுவானா, கேனா தெர்மல் கண்டக்டிவிட்டி, ரோனா டென்சிட்டி, சீனா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, ரோ சினா வால்யூமெட்ரிக் ஹீட் கெபாசிட்டி. ரோவும் சியும் சேர்ந்தா வால்யூமெட்ரிக் ஹீட் கெபாசிட்டி சொல்லுவாங்க. ஸோ ரோவும் சியும் சேர்ந்தா வால்யூமெட்ரிக் ஹீட் கெபாசிட்டி. அப்ப the ratio of thermal conductivity to volumetric heat capacity is known as என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. இப்ப தெர்மல் டிஃப்யூசிவிட்டி மினிமமா இருக்கும்னா கண்டிப்பா தெர்மல் கண்டக்டிவிட்டி மினிமமா தான் இருக்கணும். லெட்டுக்கு 35 வாட் பெர் மீட்டர் கெல்வின். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? லெட்டுக்கு 35 வாட் பெர் மீட்டர் கெல்வின் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? லெட் 4 எழுத்து வார்த்தை. சரியா? 4க்கு முன்னாடி நம்பர் 3, 4க்கு அடுத்த நம்பர் 5. ஸோ ஆக மொத்தம் 35 வாட் பெர் மீட்டர். பார்த்தோன்னே ஞாபகம், லெட்டை பார்த்தோன்னா ஞாபகம்.
காப்பருக்கு 400 ஞாபகம் வச்சுது. காப்பருக்கு ஆமா காப்பருக்கு COER 4 வார்த்தை இருக்கு. PP 2 சைபர் போட்டுக்கோம். P ல ஒரு சைபர் இருக்கு, இன்னொரு P ல ஒரு சைபர் இருக்கு. அப்ப 400 வாட்டர் பெர் மீட்டர். வாட்டர் 0.16 ஒரு 0.4 வந்து 0.4 வந்து ஸ்கொயர் பண்ணா கிடைக்கும். ஏருக்கு வந்து 0.0263 ரொம்ப லீஸ்டா இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கலாம். 0.0263 இது எல்லாமே வந்து மதிப்பும் கூட நீ உத்து யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் வந்து உனக்கு சிறந்தது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அந்த மதிப்புகளும் வந்து ரொம்ப மதிப்பானது. நெக்ஸ்ட், இப்ப நான் மெட்டல் வந்து ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குமா மெட்டலை விட? உண்மையா? ஃப்ரீ எலக்ட்ரான் மெட்டல் ஆர் ஹையர் தென் மெட்டல். ஆனா மெட்டலுக்கு தான் தெர்மல் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏ பொய்ன்னு நினைக்கிறேன், பாரு. ஆமா, ஏ பொய். மெட்டல் தான் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஆமா, அதை மாத்தி கொடுத்துருக்கான். ஆனா ரெண்டாவது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் தான் இதுக்கு மெட்டல்ல கடத்ததுக்கு காரணம். சரியா? அப்ப ஒரு மெட்டீரியலை பார்த்தவொன்னே மெட்டீரியலோட ரகசியம் அத்தனையும் தெரியணும். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா அவன் மெட்டீரியலுக்குள்ள பூந்து போய் விளையாடணும். ஏதாவது கையில 3 பொருளை கொடுத்துட்டேன், ஒன்னு சாலிடு, இன்னொன்னு லிக்விடு, இன்னொன்னு கேஸ். எதுக்குடா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஜாஸ்தின்னு கேட்டா நீ சொல்லணும் சாலிடு தான் ஜாஸ்தி, கேஸுக்கு கம்மி. ஏன்னா சாலிடுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். அது மட்டும் இல்ல மெட்டல் நான் மெட்டல் ரெண்டுத்துக்கும் பஞ்சாயத்து வச்சோம்னா பஞ்சாயத்துல ஜெயிக்கிறவன் மெட்டலா தான் இருப்பான். தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்பேர் பண்ணும்போது மெட்டலா தான் இருப்பான். தேங்க்யூ சாம்பியன். நெக்ஸ்ட், தெர்மல் கண்டக்டன்ஸ் ஒரு வார்த்தையை பத்தி பேசுறாங்க. தெர்மல் கண்டக்டன்ஸ் ஆஃப் ஹீட் பைப்ஸ் 100 டைப் ஆஃப் மெட்டல் கண்டக்டரை விட 100 மடங்கு. பாஷா பாய் படம் பார்த்திருப்பேன். பாஷா என்ன சொல்றாரு, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு. இப்ப தெர்மல் கண்டக்டர் ஹீட் பைப்புக்கு மெட்டல் கண்டக்டரை விட 100 மடங்கு தெர்மல் கண்டக்டன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. வேல்யூ ஆஃப் லேட்டன்ட் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் தி ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. என்னன்னு பார்ப்போம். ஆன்சரை பாருங்க. ஆன்சர் வந்து heat pipe is a device to carry away heat from the highly complicated area when conventional heat room method are not applicable. So heat pipe வந்து அவன் பாட்டு ரொம்ப ஸ்பெஷலான, எங்கெல்லாம் எடுக்க முடியாது ஹீட் எடுக்க முடியாது அங்கெல்லாம் வந்து வைப்பாங்க ஹீட் பைப்பை. இதுல என்னன்னா பிரின்சிபல் ஆஃப் லேட்டன்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஃபேஸ் சேஞ்ச் இஸ் யூஸ்டு டு டேக் அவே ஹீட். அங்க ஹீட் வந்து 2 வகைப்படும் உங்ககிட்ட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். லேட்டன்ட் ஹீட், இன்னொன்னு சென்சிபிள் ஹீட். லேட்டன்ட் ஹீட் தான் வந்து இங்க லேட்டன்ட் ஹீட் மூலமா எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. So the conduction of heat pipe is very high as compared to the normal conductor due to the phase change of heat. புரியுது நினைக்கிறேன். புரியுதா? டைப் இந்த chat boxல டைப் பண்ணு சார். இல்ல chat இருக்கா? chat box வெளிய வரணும். chatல போய் டைப் பண்ணு. chat கீழ இருக்கும். ஓகே, நைஸ். இப்போ ரொட்டேட். அப்ப ஹீட் பைப்பை பத்தி சமாச்சாரம் நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி எவன்லாம் வந்து அதிகமா இருப்பான், யாரு கம்மியா இருப்பா? நிக்கல் கம்மியா இருக்கான், டோப்டு சிலிக்கான் கம்மியா இருக்கான், சோடியம் சிலிகேட் அதோட மேல இருக்கான், பியூர் சிலிக்காக்கு தான் ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கு. சுத்தமா இருக்கவன் எல்லாத்தையும் எதிர்ப்பான். சரியா? சுத்தமா இருக்கவன் எல்லாத்தையும் எதிர்ப்பான், அதனால தான் எதிர்க்கான். நிக்கல் வந்து கடினமானவனால கூட அவன் கம்மியா தான் இருக்கான். கொஞ்சம் டோப்புடு போத்து விட்டோம்னா அவனும் எதிர்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட சோடியம் சிலிகேட் எதிர்க்கான். சரியா? சோடியம் சிலிகேட்னா மண்ணு தான், பியூர் சிலிக்கா. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் ஏதானான்னு பாத்துருவோம். ஏதான் ஆப்ஷன்? நிக்கல் இஸ் எ மெட்டல். சோ அதனால ஹையர் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி இருக்குமா பிகாஸ் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். சோ ஃப்ரீ மூவ்மெண்ட் இன் சாலிட். எல்லாம் ஃப்ரீயா வரலாம் வா அப்படின்னு நிக்கல். ஏன்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். எல்லாரும் சேனல் ஓபன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நிக்கல். சோ வாங்கன்னு சொல்லும்போது அவன் வந்து எதிர்ப்பு கிடையாது. எல்லாரையும் வரலாம், வந்தாரை வரவேற்கும் பூமி அப்படின்னா எப்படி எதிர்பார்ப்பாங்க? தமிழ்நாட்டுல அப்படித்தான் இருந்தாங்க. எல்லாம் வாங்க அப்படின்னாங்க. அப்ப எதிர்ப்பே கிடையாது. எல்லாம் வந்தாங்க, அழினாங்க, எல்லாம் போயிட்டாங்க வேற கண்ட்ரிக்கு. இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஸோ நிக்கல் மாதிரி தான் தமிழ்நாடு. சரி, டியூ டு டோப்பிங்னா வந்து கொஞ்சம் அவனை மாசுபடுத்துறது.
மாசுபடுத்தினா எதுப்பா ஏய் அப்படின்னும். கூட எவனாச்சும் ஒருத்தன் ரவுடி மாதிரி வச்சுன்னு வச்சுங்க, அவன் வந்து நம்ம சும்மா கூட அவங்க கேட்கணும், ஏய் என்னடா தலையை முறைக்கிற அப்படின்னும். சோடியம் சிலிகேட் வந்து இஸ் எ பார்ஷியல் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அயான் அண்ட் சிலிகேட் அயன். அவனே பாதியா தான் இருப்பான், கண்டக்ஷனே பாதியா இருக்குமா, இப்ப எதிர்ப்பு அங்க தானா உருவாயிடும். பியூர் சிலிக்கா வந்து பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல், அதுக்கு வந்து லோயர் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி இருக்கும் than சோடியம் சிலிகேட். So resistivity is opposite to that of conductivity. அப்ப அதிகமா இருக்கும். அதுவும் பதிவு பண்ணணும். resistivity is opposite of conductivity பதிவு பண்ணணும். சரியா? வந்துட்டா சண்முகம். சண்முகம் அடுத்தது. Leakage of heat transfer from the outside of steel pipe carrying hot gas is reduced ஆகும் அப்படின்றாங்க. எப்படி ரெடியூஸ் ஆகும்? to a great on providing refractory brick lining compared to the brick lining on the pipe as the on the inside of pipe as compared to the brick lining outside. So brick lining வந்து வெளியில வைக்கலாமா உள்ள வைக்கலாமா? அந்த brick lining வந்து உள்ள வைக்கலாமா வெளியே வைக்கலாமான்னு பஞ்சாயத்து வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து உள்ள வைங்க, அதுதான் பெட்டர் அவுட் சைடை விட அப்படின்றாங்க. ஏன்னா உள்ள வச்சா ஹையர் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. உண்மையான்னு பார்ப்போம் ஆன்சரை. நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ் உண்மைதான், உள்ள வைங்க. உள்ள வச்சா அவன் நல்லா தடுப்பான் வெளியில வைக்கிறத விட அப்படின்றாங்க. சரியா? உள்ள வச்சா நல்லா தடுப்பான் அப்படின்றாங்க. வாங்க சண்முகம், வெல்கம். நெக்ஸ்ட். இப்ப கொடுத்துட்டாங்க, ஸ்டீம் ஆரம்பத்துல இருக்கு, பைப்பு அப்புறம் இருக்கு, இன்சுலேஷன் அப்புறம் இருக்கு, அப்புறம் ஏர் இருக்கு. இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல which of the following statement is correct in this record? யாரை விட யார் நல்லா இருப்பான்றது ஆன்சரை பார்த்துருவோம். ஆன்சரை பார்த்துட்டு கேள்வி ஆப்ஷனை பார்ப்போம். டெல்லி தான் ஆப்ஷனு, மேல போங்க. இப்ப என்னன்னா நோ குவான்டிட்டி டேட்டா இஸ் ப்ரொவைடட் therefore no comparison possible. இப்படி ஒரு பஞ்சாயத்தெல்லாம் முடிக்க மாட்டாங்க. இவன் கொஞ்சம் இந்த புக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்கான். அதனால வந்து எப்படி பண்றது, ஆக்சுவல் ஆன்சர் கீயை பார்த்து தான் பண்ணானா அப்படின்லாம் தெரியல. எக்ஸ்பிளேஷன் பார்த்துருவோம். Comparison of various resistance is based upon the given parameter. Pipe is made up of steel, then R steam and R pipe are negligible as compared to R insulation. So in the given nothing can be said அப்படின்றான். ஸ்டீல்ல மேட் பண்ணா இப்படி இது பண்ணலான்றான். ஆனா இது கரெக்டான எக்ஸ்பிளேஷனா இருக்க முடியாது. வேற புக்ல பார்த்தோன்னா வேற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கிடைக்கலாம். So we will discard this question. ஹீட் பைப் வந்து சூப்பர் கண்டக்டர் சொல்லுவோம். இந்த கேள்வி டிஆர்பில கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது ஒரு கேள்வியை பார்த்தா சப்ப கேள்வியா இருக்குன்னு வச்சுக்கேன், கூப்பிட்டு டிஆர்பில இது பண்ண வச்சிருவாங்க, டிஎன்பிசில போட்டுருவாங்க. பிரம்மாண்டமான கேள்வியோட சப்ப கேள்வி தான் வந்து மோஸ்ட் வாண்டட். ஆனா நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. ஹீட் பைப் சூப்பர் கண்டக்டர் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? சண்முகம் அவரோட கேமரா வந்து அவருக்கு வந்து வாய்ஸ் ஒர்க் ஆகல, அதனால அவர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. நீ ஓபன் பண்ணலாம், இன்டராக்ஷன் இல்லைன்னா நமக்கே வந்து தூக்கம் வந்துடும். இல்ல சார், கேக்குதா சார்? ஹீட் பைப் வந்து சூப்பர் கண்டக்டர். நெக்ஸ்ட் ஆன்சர் கீ பாருங்க. C தான். Heat pipe both condensation evaporation take place. சரி, heat moves from one part of pipe to the latent heat with capillary action. So thermal resistance is 0. Act like a superconductor. அப்ப பாரு, ஹீட் பைப்பை பத்தி மொத்த சமாச்சாரம் சொல்றாங்க. ஹீட் பைப்ல ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸ் நடக்கும் அப்படி சொல்றாங்க. கண்டென்சேஷன் நடக்கும், எவாபரேஷன் நடக்கும். அதனால ஹீட் வந்து ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட் மூவ் ஆகும். எந்த ரூபத்துல போவோம்? ஏன்னா ஃபேஸ் சேஞ்ச்னால லேட்டன்ட் ஹீட்டா தான் போகும். எப்படி போகும்? கேபிலரி ரியாக்ஷன் மூலமா போறோம். அதனால என்ன ஆகுது? தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் 0. எதிர்ப்பே இல்லைன்னா என்ன? சூப்பர் கண்டக்டர். எதிர்ப்பே இல்லாத கண்டக்டர் பேர் தான் சூப்பர் கண்டக்டர். நெக்ஸ்ட், கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன். கிரிட்டிக்கல்னா ஏதோ ஒரு சிக்கல் வரப்போகுதுன்னு அர்த்தம். ரேடியஸ் ஆஃப் எனி கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் லெஸ் than the critical radius. ஸோ கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ஹீட் நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஹீட் நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா கிரிட்டிக்கல் ரேடியஸோட கம்மியா இருந்தா ஹீட் நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அடிஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் will enable the wire to carry the higher current balance. So
என்னன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதனால ரெடியூஸ் ஆகுதுன்றான். எப்படி ஏன் ரெடியூஸ் ஆகுது? தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆனா இது நல்லா கண்டக்ட் ஆகும். அதாவது தெரிஞ்சீங்க கண்டக்டர் ஒன்று இருக்கு, வயர் கண்டக்டர் ஒன்று இருக்கு, அப்ப ஸ்டீம் பைப் ஒன்று இருக்கு. வயர் கண்டக்டர்ல ஆர் இஸ் லெஸ் தென் ஆர்சி. அதே ஸ்டீம் பைப் ரெஃப்ரிஜரேட்டிங் பைப்ல ஆர் கிரேட்டர் தென் ஆர்சி. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கிரிட்டிக்கல் இன்சுலேஷன் வந்து ஆர் லெஸ் தென் ஆர்சினா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆர் கிரேட்டர் தென் ஆர்சினா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியில இருந்து அதிகமா போகும். அது அதிகத்துல இருந்து கம்மியா வரும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வந்தா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா இருக்கும். சரியா? இங்க ஆர்சி வரைக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா இருக்கும். ஆர்சிக்கு அப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாகும். நம்ம இன்சுலேட்டர் வேணும்னா ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர்சி, கண்டக்டர் வேணும்னா ஆர் இஸ் லெஸ் தென் ஆர்சி. சரியா? கண்டக்ஷன் எங்க யூஸ் பண்ணுவாங்க? அதே இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் தான் பண்ணுவாங்க, ஆனா அது கண்டக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஏன்? ஏன்னா ஆர் இஸ் லெஸ் தென் ஆர்சி. இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் வயர் சூடாகும் போது சூடு வெளியே போயிடணும். சூடு வெளியே போகாம இருந்தா நமக்கு பிரச்சனை. எப்பவுமே இன்ஜினியர்னா பிரச்சனையை தீர்க்கவன் தான் இன்ஜினியர். ஸோ அதனால வந்து பிரச்சனையை தீர்த்திடலாம். சரியா? ஆர் இஸ் லெஸ் தென் ஆர்சி, ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர்சி, ரெண்டு கேஸ். ஸோ கண்டக்டர் கேரிங் மோர் கரண்ட் சொல்றாங்க. இப்போ கிரிட்டிக்கல் இன்சுலேஷன் வந்து ஆடட் இன்சுலேஷன் வில் இன்க்ரீஸ் ஹீட் லாஸ் அப் டு அப்படின்னா ஆப்ஷன் சி, ஆஃப்டர் அப்படின்னா ஆப்ஷன் டி. சரியா? அந்த படம் பார்த்தனா தெரியும். முன்னாடி படம் போ, இங்க வந்துச்சு. அப் டு அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகுது பாக்குற, ஆஃப்டர் அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது பாக்குற. ஸோ இந்த படம் போட்டு நீ புரிஞ்சுக்கணும். இந்த படம் தான் வந்து உனக்கு மந்திரம். சரியா? ஜெகமே தந்திரம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனா அந்த படத்தை பத்தி எனக்கு தெரியல. ஆனா இந்த படம் தான் உனக்கு கிரிட்டிக்கல் இன்சுலேஷனுக்கு மந்திரம். நெக்ஸ்ட் அதே படம் தான் திரும்ப போட்டிருக்கான். அப் டு கிரிட்டிக்கல் இன்சுலேஷன். இது ஒரு அருமையான கேள்வி. ஆடட் இன்சுலேஷன் இன்க்ரீசஸ் ஹீட் லாஸ். உண்மை. ஆடட் இன்சுலேஷன் டிக்ரீஸ் ஹீட் லாஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் சொல்லிட்டான், தீர்ப்பு வழங்கிட்டான். பழைய கொஸ்டினே தான், ஆனா எக்ஸ்ட்ரா கதை சொல்லியிருக்கான். கதையெல்லாம் கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும். Steam pipe is covered with the two layers of insulating material. Better insulating material எங்க போகணும்? outer part forming the outer part. The two layers are interchanged. Heat conducted by the layer are interchanged. Heat conduct எப்படி ஆகும் பாவம். இப்ப பாரு, ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தன் தடுக்கிறவன், இன்னொருத்தன் தள்ள சொல்றவன். சரியா? தடுக்கிறவன் தள்ள சொல்றவன் ரெண்டு பேர் இருக்காங்க. தடுக்கிறவன் தள்ள சொல்றவன் இருக்கும்போது தடுக்கிறவனை பக்கத்துல வச்சுக்கிட்டா இட் ஷுட் ஆக்சஸ் ஏ இன்சுலேட்டர். தடுக்கிறவனை தூரம் வச்சுக்கிட்டா இட் ஷுட் ஆக்சஸ் ஏ கொஞ்சம் ஹீட் லாஸ் வந்து அதிகப்படுத்தும். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பெட்டர் இன்சுலேட் அவுட்டர் பார்ட், அப்ப தள்ளி வச்சிருக்கோம். அப்ப ஹீட் லாஸ் வந்து எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கும். பக்கத்துல வச்சாதான் கம்மியா இருக்கும், தூரமா வச்சா அதிகமாகும். ஸோ ஆப்ஷன் ஏவா பாருங்க, இன்டர்சேஞ்ச் ஆப்ஷன் ஏ. சரியா? ஹீட் லாஸ் இன்சுலேட்டரை பக்கத்துலயே வச்சுக்கிட்டா, பெட்டர் இன்சுலேட்டர் பக்கத்துல வச்சா குறையும். இது நல்ல அற்புதமான விஷயம். இத வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். Heat conduction will decrease because just adjacent to phase the early insulating material whose thermal is less. Okay, it will less the heat conduction better way in comparison to the heat first stage. Okay, in first case the may conducted to last layer whose sensitivity is better than in the cone, but in the second case for the same case amount of heat received by the okay அதுதான் அந்த கதையெல்லாம் ஞாபகம் தேவையில்ல. அடுத்தது, so under certain condition increase in thickness of instrument increase the heat loss. உண்மைதான், சில நேரத்தில் நடக்கும். உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு டியூனர் சாங் போடுறல, ஸோ அந்த டியூனர் சாங் தான். சரியா? கொஞ்சம் தூரம் வரைக்கும் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப் டு கிரிட்டிக்கல் இன்சுலேஷன். ஆஃப்டர் தான் குறைய ஆரம்பிக்கும். நம்ம போட்டது இன்சுலேஷன் தான், ஆனா இன்சுலேஷனா இருந்தாலும் போட்ட இன்சுலேஷனா இருந்தாலுமே என்ன ஆகும்? அது குறைக்குது. ஹீட் லாஸ் ஃப்ரம் தி இன்சுலேஷன் ரீச்சஸ் மேக்ஸிமம் வேற ஃப்ரம் தி அவுட்சைட் இன்சுலேஷன். ஆமா, R = K/H இருந்தா அது கரெக்டா மேக்ஸிமமா இருக்கும். ஸ்மால் diameter tube are invariably insulated. Economic insulation and the minimum heat loss of pipe. ஓகே, ஆன்சரை பார்த்துருவோம். கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் பாம்பே சொல்றான் 1 and 2. அந்த மூணாவது நாலாவது சம்மந்தமே இல்லை. ஸ்மால் diameter tube வந்து இன்சுலேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எக்கனாமிக் இன்சுலேஷன் வந்து மேக்ஸிமம் ஹீட் லாஸ் வந்து பைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, 3க்கு 4 எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். எங்க இருக்கான்? பாதி மறைக்கப்பட்டது, அத்திப்பட்டி மாதிரி. So heat loss is maximum, heat transfer is minimum. Heat loss is maximum, heat transfer is minimum.
ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், கிரிட்டிக்கல் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மேக்ஸிமம் இருக்கும். ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ரேடியஸ்னா இட் ஃபர்தர் இன்க்ரீசஸ் தி ஹீட் லாஸ் இன்க்ரீசஸ். லெஸ்ஸா இருக்கும்போது, அது அதிகமா இருக்கும்போது அதே பாயிண்ட் தான், சேம் பாயிண்ட் தான், இதுல மாற்றம் ஒண்ணும் இல்லை. நெக்ஸ்ட், கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ஆர் இஸ் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ரேடியஸ்னா அடிஷனல் எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் வந்து என்ன ஆகும்னா இட் இன்க்ரீஸ் தி ஹீட் லாஸ். ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி தான். ஸோ அது ஏன் இன்க்ரீஸ் ஹீட் லாஸ்னா அப்பதான் கரண்ட் நிறைய கடத்திட்டு போக முடியும். கடத்தல் பேர் வழியா மாத்துறதுக்காக அந்த மாதிரி பண்றானுங்க. ஆர் ஷுட் பி லெஸ் தென் ஆர்சியா யூஸ் பண்றாங்க. ஸோ கரண்ட்டை கடத்து தப்பு இல்லையா சார்? தப்பு இல்லை, மனுஷனுக்கு கடத்தான் தப்பு. நெக்ஸ்ட், ஸோ அடிஷனல் இன்சுலேஷன் டு இன்சைட் சர்ஃபேஸ் ஆஃப் பைப் ரெடியூஸ் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஆமா உண்மைதான். கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் கன்சர்ன் ஹஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ். இஃப் இன்சுலேஷன் இஸ் ஆடட் டு தி இன்சைட் சர்ஃபேஸ் போத் சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். இதுல இன்னும் பஞ்சாயத்து இருக்க மாதிரி இருக்கு. ஆன்சர் அப்ப ஆன்சர் ஏ தான். ஏ வந்து பண்ணா கன்வெர்டட் ரெசிஸ்டன்ஸ் 1/HA அப்படி சொல்லிட்டான். when insulation added surface area reduces, அப்ப ரெடியூஸ் ஆச்சுன்னா கன்வெர்டட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் அப்படின்ட்டான். along this conduction resistance also increases. அதான் அத காரணம் காட்டி ஏ ரெடியூஸ் ஆனா கண்டக்ஷன் K/LA. ஏ அதிகமான கன்வெக்ஷன் அதிகமாக இதுவாகும். ஸோ இன்சைட் இன்சுலேஷன் இன்க்ரீசஸ் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பைப். ஸோ நோ கான்ஃபிடென்ட் வேலை. ஸோ இங்கெல்லாம் ரெண்டு பேரும் பங்காளிங்க ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க. ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து L/K/A இங்க 1/HA ரெண்டுத்துலயும் ஏ அதிகப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் ஏறும். சரியா? போத் சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ ரெண்டு பேரும் பங்காற்றுறானுங்க, அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட், அப்ப டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் கேட்கறானுங்க. டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் வந்து லீனியரா இருக்கு. லோ கண்டக்டிவிட்டி ஃப்ளூயிட், இன்சுலேட்டிங் பாடி, காட் ஹீட்டர். ஆன்சர் பார்த்துருக்கு. பாம்பே சொல்றாங்க, மேல போயிடுங்க. பாம்பேனா 2134. அப்ப லோ கண்டக்டிவ் ஃப்ளூயிட்னா 2ஆம் நம்பர் லீனியரா போயிருக்கு. பிக்கு 1னா ஹை கண்டக்டிவ் ஃப்ளூயிட்னா வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. சம்பந்தம் இல்லையே. சரி, ஓகே. சிக்கு 3 இன்சுலேட்டிங் பாடிக்கு இப்படிதான் வரும் அப்படின்றான். காட் ஹீட்டருக்கு இந்த மாதிரி வரும்ன்றான். சரியா? காட் ஹீட்டரும் ஹை கண்டக்டிவிட்டி ஃப்ளூயிடும் இந்த மாதிரி இருக்கும்ன்றான். ஸோ ரெண்டுக்கும் எல்லாம் டெம்பரேச்சர் வரைஞ்சு பார்க்கணும். யூ ஷுட் பிராக்டிஸ். சரியா? நெக்ஸ்ட், which are following property are increases with rise in temperature. ஓஹோ, டெம்பரேச்சர் ரைஸ் ஆனா கல்கட்டா சொல்றான். பேக் கல்கட்டால 1 2 3 4 மட்டும் தள்ளுபடி பண்றான். ஸ்பெசிபிக் கிராவிட்டி இன்க்ரீசஸ், ஸ்பெசிபிக் ஹீட் இன்க்ரீசஸ். ஸ்டெர்மோ கண்டினியூ யார் இன்க்ரீஸ் ஆவனா கினமேட்டிக் வந்து டிக்ரீஸ் ஆவனா நினைக்கிறேன். இப்போ क्वेश्चन என்ன சொல்றான்? ப்ரீவியஸ் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தான். டெம்பரேச்சரை காரணியா வச்சுக்கிட்டு நம்ம பேசுறோம். சரியா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் அனாலஜி. இது ரொம்ப சூப்பரான क्वेश्चन. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எலக்ட்ரிக் அனாலஜி இருக்கலாம் क्वेश्चन இருக்காது. ரெசிஸ்டன்ஸுக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். சிக்கு 1 பஞ்சாயத்து முடிஞ்சது. அப்ப பிக்கு 3. கரண்ட்டுக்கு ஹீட் ஃப்ளோ. ஏன்னா கரண்ட்டும் ஓடுவான், ஹீட் ஃப்ளோவும் ஓடுவான். அதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்து வரும்? வோல்டேஜ்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். அப்ப கெப்பாசிட்டி மட்டும் ஞாபகம். கெப்பாசிட்டன்ஸ், தெர்மல் கெப்பாசிட்டி, அது ஒண்ணுதான் புதுசு. கெப்பாசிட்டி, தெர்மல் கெப்பாசிட்டி தான் புதுசு. நெக்ஸ்ட், ஸோ ரெண்டு இது சீக்வன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ வோல்டேஜ் இஸ் அனலைஸ்ட் ஃப்ரம் which current is heat flow, electricity is analyzed to thermal resistance, charge carrying capacity of conductor equal to thermal capacity. சூப்பர். நெக்ஸ்ட், அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். கடைசி ஸ்லைடா? அவ்வளவுதான். ஓகே, அப்ப வீடியோக்கு வந்துருங்க. தம்பி சண்முகா, வீடியோ ஆன் பண்ணியா? சொல்லுங்க சார். புரிஞ்சுதா சார்? கேக்குதுங்களா சார்? சண்முகம் அவரு பேச மாட்டாரு, உங்களால பேச முடியுதா? வாய்ஸ் வருதா? நான் செட்டிங் ஆச்சு சாமியோ. ரெண்டு பேரும் மியூட்ல இருக்கீங்களா? சார் கேக்குதா சார்? சாமி சாட் வந்திருக்கு. பார்ட்டிசிபென்ட் ரெண்டு பேரும் ஓப்பன்ல தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியல சாமி.
ஓகே, இந்த மீட்டிங் இதோட நிறைவு பெற்றது. நம்ம மறுபடியும் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். செட்டிங் எங்க மாத்தணும்ன்றது தெரியல. 2 பேரும் சத்தமே போடாம கிளாஸ் முடிச்சிட்டீங்க. இல்ல சார்